இன்றைக்கி நம்ம குறைஞ்ச செலவில் ரொம்பவே அதிகமான அளவில் பாதாம் பவுடர் வீட்டிலே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாதாம் பவுடர் நீங்கள் சூடான பாலில் போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாலில் போட்டு கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் பாதாம் மில்காக கூட குடிக்கலாங்க. அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அதிக அளவில் நீங்கள் பாதாம் பவுடர் தயார் பண்ணி வச்சிங்கன்னா போதுங்க. இது வெயில் காலம் மழைக்காலம்னு எல்லா நேரத்துலையுமே இந்த பாதாம் பவுடரை நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இந்த பாதாம் பவுடர் செய்கிறதுக்காக 200 கிராம் அளவுக்கு பாதாம் அளந்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. இந்த பாதாம் பருப்பு வறுத்து எடுக்கிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு லேசான சூட்டில் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாதாம் பருப்பு ரொம்ப கலர் மாற விட்டுறாதீங்க. ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய பாதாம் பொடியுமே ரொம்ப கலர் மாறிடும். அது டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ பாதாம் பருப்பெல்லாம் நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். லேசாக அங்கங்கே நல்லா கருப்பாக உங்களுக்கு பாதாம் பருப்பு வறுப்பட்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த தோல் பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே லேசாக கருப்பு படிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பாதாம் பருப்பை ஒரு பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக குறைச்சி வச்சுட்டு இது கூடவே ஒரு 15லேருந்து 20 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாதாம் முந்திரி மட்டும் நீங்கள் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வறுத்து விட்டுருங்க. பாத்திரத்தோட சூட்லேயே உங்களுக்கு சீக்கிரமாகவே இது நல்லா சூடாகி வறுப்பட்டு வந்துடும். இப்போ பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 10 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் கண்டிப்பாக சேர்க்கணும். பாதாம் பவுடரில் அதுதான் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்ல ஒரு டைம் இந்த மாதிரி வறுத்து கொடுத்துருங்க. பாதாம் பருப்பு வறுக்கிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஸ்டவ்வை நல்லா கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டு மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாதாமை அப்படியே ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை எப்படி பொடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாதாம் நல்லா ஆறட்டும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் 200 கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்தீங்களோ அதிலே 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரை ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு 2 கப்பு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்ட குங்குமப்பூ கூட சேர்த்துக்கறலாங்க. இந்த மஞ்சத்தூள் சேர்க்கும்போது உங்களுக்கு பாதாம் பவுடர் நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ இந்த சர்க்கரையை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சர்க்கரை அரைக்கும் போது அப்பப்போ மிக்ஸியை ஆஃப் பண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க. ஒரே நேரமாக சுத்த விடக்கூடாது, ரொம்ப சூடாயிரும். இப்போ இந்த சர்க்கரையை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைப்பட்டு வந்திருக்குன்னு. இப்போ இது கூடவே வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரே நேரமாக சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைக்க முடியலன்னா 2 பங்காக சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒன்றா சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரே மிக்ஸி ஜாரில் இதெல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைக்கும் போது அப்பப்போ மிக்ஸியை ஆஃப் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரே நேரமாக சுத்த விடாதீங்க. இப்போ இந்த பாதாம் பவுடரை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டிருக்கணும். இந்த பாதாம் பவுடர் உங்களுக்கு நல்லா நைஸாக வேணும்னா அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் 1-2 பாதாம் தென்படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சிருக்கேன். நம்ம கடையில் வாங்கக்கூடிய பாதாம் பவுடர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொரப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் பாதாம் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஈரம் இல்லாத டப்பாவை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பாதாம் பவுடரை நீங்கள் அதில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாதாம் பவுடர் வெளியில் வச்சு நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா 2 மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சு பயன்படுத்தலாம். அதிக நாள் வச்சுருக்கணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துங்க. 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போ பாருங்கள் 200 கிராம் பாதாம்லே இந்த மாதிரி 2 டப்பாவில் எனக்கு பாதாம் பவுட்ரு கிடச்சிருக்கு. வீட்டிலே செய்யும்போது இந்த மாதிரி நம்ம அதிக அளவில் செஞ்சு வச்சுக்கலாம். செலவுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இந்த பாதாம் பவுடரை பயன்படுத்தி எப்படி பாதாம் மில்க் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காக நல்லா திக்காக காய்ச்சினா 1 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பவுடரை சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் பாலுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பொடி சேர்த்திங்கன்னா போதுங்க. இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இதில் ஏற்கனவே சர்க்கரையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் தனியாக சர்க்கரை எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி பாதாம் பவுடரை சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த பாலை சூடாக அப்படியே குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா கலந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு குடிக்கும்போது அது பாதாம் மில்காக ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும்.
இனிமேல் பாதாம் பவுடர் வேணும்னா அதிக காசு போட்டு கடையில எல்லாம் வாங்காதீங்க. குறைஞ்ச செலவில் இந்த மாதிரி வீட்டிலே ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு ஹெல்த்தியான பாதாம் பவுடரை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலுமே பாலில் போட்டு குடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.